தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கணவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியாகம மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம். பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். நாம் பார்க்கின்றோம், எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? இந்த வார்த்தையானது பல தடவை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதான குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நான் எவ்வளோதான் நான் மன்னிக்க வேண்டும், எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே. ஆனால் நாம் ஒரு குற்றம் செய்கிற பொழுது, நாம் ஒரு தவறு செய்கிற பொழுது மற்றவர்கள் நம்மளை மன்னிக்க வேண்டும் என்று நாம் அதை எதிர்பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் எவ்வாறு நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும் நாம் எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி மற்றவருடைய தவறுகளே நீயும் நானும் மன்னித்தே தீர வேண்டும். ஆகவே எத்தனை முறை நான் தவறு செய்த போதிலும், இதோ நான் தெரிஞ்சு செய்யவில்லையே, தெரியாமல் தானே செய்கின்றேன், அதுக்கு அவர்களை மன்னித்து விடலாமே, நான் வேண்டுமென்று செய்யவில்லையே, தெரியாமல் செய்துவிட்டேன், தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடலாமே என்று எவ்வாறு நாம் அதை எதிர்பார்க்கின்றோமோ, அதே மாதிரி மற்றவர்கள் செய்கிற தவறுகளையும் அதே கண்ணத்துடன் பார்த்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கும் மனநிலைக்காக, கிருபைக்காக மன்றாடுவோம். இல்லை என்றால் நாமே தீர்ப்பு பெற்றுக்கொள்வோம். அப்போ மற்றவர்களை மன்னிக்காமல் நாம் வாழ்கிற சமயத்தில் நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் அது மன்னிப்பு பெறாது. ஆகிய மன்றாடுவோம். ஆண்டவரே, எவ்வாறு என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேனோ, அதே மாதிரி மற்றவர்களை நான் மன்னிக்கக்கூடிய சக்தி எனக்கு தந்துள்ளோம், மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறைசல் மன்றாடி நாம் ஜெபிப்போம். நல்லவனாய் தெய்வமே, வெறுப்பு வைராக்கியங்களும் எடுத்து மாற்றிக்கொண்டு புரிந்து கொண்டு அனுசரித்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். எவ்வாறு மற்றவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ, அதே போல் மற்றவர்களையும் நான் மன்னிக்க எனக்கு சக்தியை தந்துள்ளோம். மாதாவே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.